Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் கல்வெட்டு பாலம் பணிகள் நிறைவு பெறாததால் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள் மிகவும் சிரமப்படுவதால் கல்வெட்டு பாலம் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி 1வது வார்டு பகுதியில் கல்வெட்டு பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீருடன் ஆற்றை கடக்க வேண்டியதால் பாதுகாப்பு இன்றி பயணம் செய்யும் பொதுமக்கள் தீவிர பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த பல மாதங்களாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண கல்வெட்டு பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டப்பள்ளி கிராமத்தில் இருக்கோம். அங்கே பால வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த பால வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால ஸ்கூல் பசங்க அந்த பால வேலைக்கு முழுசாக முடியல. 2 மாசமா அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மழை சீசன்றதுனால நாங்களே வழி ஆற்றுல ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மழை சீசன் வந்ததுனால ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கு. ஸ்கூல் பசங்க போகிறதுக்கோ உடம்பு சரியில்லை எமர்ஜென்சி போகிறதுக்கோ வழி வசதி இல்லை. அதை ரெடி பண்ணி தர சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். மொத்தம் 50 குடும்பம் வசிக்குது. இதில் ஒரு 30 பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களால டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த வழி இல்லாததுனால. இந்த வழி இருந்தாக்க ஒரு 5 நிமிஷத்தில் போக வேண்டியது. இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த வழியை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறோம். பாலம் ரெடி பண்ணுறாங்க. அது சரிவர பார்த்தீங்கன்னா சீரமைக்கல. பாலம் உடஞ்சிட்டு இருக்கிறதுனால பசங்க போகிற வர பார்த்து வயசானவங்கலாம் கீழே விழுறாங்க, அடிபடுறாங்க. பசங்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் இந்த வழியை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க தற்காலிகமாக. சரி, வார்டு உறுப்பினர் செஞ்சுட்டு இருந்தார். அவர் எங்களால் இப்போ முடியாது, பில் வரல, அதனால் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கோரிக்கை வைக்கிறோம். 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிளியர் ஆகி. ஆனால் அவங்களுக்கு பில்லு கிடைக்கலன்ட்டு இந்த பாலத்தை அப்படியே ரெடி பண்ண முடியாதப்ப அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கதிரிவல்கிட்ட கேட்ட கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அவர் சொன்ன அப்படி எனக்கு பில்லு இன்னும் கிளியர் ஆகலை, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன், இப்போ பில்லு கிடைச்சாலும் நான் கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி 2 மாசமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த வழியில் போகிறவங்க வர்றவங்களாம் கீழே விழுந்து எழுந்து வராங்க. வீட்டுக்கு வெளியில் வேலைக்கு போகிறவங்களும் விழுந்து எழுந்து வராங்க. குழந்தைங்க விழுந்து எழுந்து வருது. எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கின்னு போனோம்னா கூட முடியாது, தண்ணி தேங்கி இருக்கு. இப்போ மழை காரணத்தினால தண்ணி தேங்கி நிற்கிது. அதுலேயும் போகிறதுக்கு சிரமமாகிது. ஸ்கூல் பசங்களுக்கு, பெரிய ஆளுங்களுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போய் வரவங்க எல்லாருக்குமே சிரமமாகுது. அதனால் இந்த பாலத்தை கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி எடுத்து ரெடி பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.